ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகள் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொள்கிறான். 2 பேரும் போகிறாங்க. ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து கேட்குறான், நெருப்பும் கட்டையும் இங்கே இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் சொல்கிறாரு, என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. தேவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வராங்க. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேலே அவனை படுக்க வைக்கிறான். ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறோன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான். உடனே ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக செலுத்துகிறான். பிற்பாடு ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிடுறான். யெகோவாயிரே என்பதற்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாம். ஆமென்.